வந்து எல்லார்கிட்டயும் பேசி வந்து புலம்பிட்டுருக்காரு. இத பார்த்துட்டு எல்லாருமே வந்து முத்து வந்து பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. இங்க வந்து சரி எல்லாரும் வேலைய போய் பாருங்க. முத்து வந்து டென்ஷன்ல பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி வந்து சொல்லிட்டு இருக்காரு ரவி வந்து. அடுத்து வந்து எல்லாருமே போறாங்க. அடுத்து வந்து ரொம்ப மனசு கஷ்டத்தோட வந்து மீனா இப்படி பண்ணத நெனச்சு நெனச்சு முத்து வந்து மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து சொல்றாரு, "அண்ணாமலை இங்க பாருடா, மீனா ஏதோ வந்து அவங்க தங்கச்சிக்காக இப்படி செஞ்சுட்டா. அதுக்காக அதைய பத்தி யோசிச்சுட்டு இருக்காதடா. அத விட்டுட்டு வேற வேலைய பாருடா" அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்து மீனா வந்து முத்து பேசுனது எல்லாத்தையும் நெனச்சு நெனச்சு பார்த்துட்ருக்காங்க. வீட்டுக்கு இதுக்கப்புறம் வந்துராதன்னு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நெனச்சு பார்த்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்ருக்காங்க. அவங்க அம்மா வந்து "என்னடி ஆச்சு?" அப்படின்னோனே, எப்படியோ சீதாவ அனுப்பிச்சு வச்சாச்சு ஒரு வழியா. சரிடி நீயும் கிளம்ப வேண்டியதுதானே வீட்டுக்கு. இன்னும் லேட் ஆயிடுச்சுன்னா மாப்பிள வேற உன்ன தேட போறாரு" அப்படின்னோனே, இல்லம்மா நான் போல" அப்படின்றாங்க. "ஏன்டி?" அப்படின்னு. "இல்லம்மா இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்கேயே இருக்கனே, நாளைக்கு போறேனே, எனக்கு ஒரு மாரி டயர்டா இருக்குமா" அப்படின்னோனே, "ஆமா, ஆமா அக்கா தானே அவ்வளோ வேலை பார்த்துருக்குது. பின்ன டயர்டா இருக்காதா அக்காவுக்கு? அக்கா இங்கேயே இருக்கட்டும். நாளைக்கு கூட்டின்னு போயிட்டு விட்டா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி வந்து சொல்றாரு. சத்யா அத கேட்டுட்டு வந்து, "சரிடி நீ படுத்துக்கோ" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, மனசு வந்து ஃபுல்லாவே அம் யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல. யாருக்கும் தெரியாம அவங்க அம்மாவுக்கு, அவங்க தம்பிக்கு தெரியாம வந்து மனசு விட்டு அழுதுட்டே இருக்காங்க மீனா. மீனாவால தாங்கிக்கவே முடியல. அப்படியே பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க வந்து முத்து வந்து மீனாவ நெனச்சிட்டு இருக்காரு. அவரும் அழுதுட்டே இருக்காரு. அவரால தாங்கிக்க முடியல. இந்த மாரி மீனா பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, காலையில ஆனோனே வந்து அண்ணாமலை வந்து கேட்குறாரு, "டேய் சரி நீ வேலைய முடிச்சுட்டு வந்துட்டு மீனாவ அப்படியே கூட்டிட்டு வந்துடுறா. மீனா இல்லாம ஒரு மாரி டென்ஷனா இருக்குடா. அந்த பொண்ணு சீக்கிரம் வீட்டுக்கு வந்தா நல்லது" அப்படின்னோனே, உடனே வந்து முத்து சொல்றாரு, "இல்லப்பா மீனாவ நான் கூட்டிட்டு வரல" அப்படின்றாரு. "என்னடா நீ ஏன்டா கூட்டிட்டு வரல? மீனாவே வந்துருவான்னு பார்த்தியா? சரி, சரி நான் வந்து கூட்டிட்டு வரவா போயிட்டு" அப்படின்றாங்க. இல்லப்பா சரிடா அவளே வந்துடுறேன்னு சொன்னாளா? இல்லப்பா இதுக்கப்புறம் மீனா இங்க வரமாட்டா" அப்படின்னோனே எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. எல்லாம் வந்து பார்க்குறாங்க. என்ன இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே பார்த்துட்டுருக்காங்க. விஜயா எல்லாருமே பார்க்குறாங்க. "நீங்க என்ன சொல்றீங்க முத்து?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஸ்ருதி உடனே வந்து, ஆமா இதுக்கப்புறம் வந்து அவ இங்க வரக்கூடாது. நான் சொல்லிட்டேன் அவகிட்ட கட் அண்ட் ரைட்டா. இதுக்கப்புறம் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நானும் அவங்க வீட்டுக்கு போமாட்டேன். அவளும் இங்க வரமாட்டா" அப்படின்னோனே அண்ணாமலை அதிர்ச்சி "நீ என்னடா உளறிட்டு இருக்க? உனக்கு என்னடா ஆச்சு?" அப்படின்னோனே, "ஆமாப்பா அவ எப்போ என்ன மீறி வந்து இந்த காரியத்த செஞ்சாலோ, இதுக்கப்புறம் வந்து அவ இங்க வரக்கூடாதுப்பா" அப்படின்னோனே அதிர்ச்சி அண்ணாமலை, "நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல. புரியுதா? போயிட்டு மரியாதையா போயிட்டு மீனாவ கூட்டிட்டு வா. சரி நீ கூட்டிட்டு வரல விடு நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாரு. உன்னை தடுத்துட்டு தான், "அப்பா உங்ககிட்ட நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் சொல் பேச்சு தான்ப்பா நான் கேட்டுருக்கேன். ஒரே ஒரு வாட்டி நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா. இப்போ மீனாவை நீங்கள் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் நான் இங்கே இருக்க மாட்டேன்ப்பா. நான் எங்கே போவேன்னு சொல்லாமல் கூட போயிடுவேன்ப்பா" அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சியா அண்ணாமலை, "ஏன்டா இப்படிலாம் பண்ணுற?" அப்படின்னோட, கரெக்டாக முடிவு எடுத்திருக்கான். இப்போ தான் அவளை விட்டு ஒழிச்சேதான் நீ நிம்மதிப்படுவடா. கரெக்டான முடிவு தானே நீ எடுத்திருக்க" அப்படின்னு விஜயா "விஜயா கம்முன்னு இருக்கியா?" அப்படின்னோடனே, என்ன சொல்லுங்க" அப்படின்றாங்க விஜயா. உடனே வந்து அண்ணாமலை, "நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைல்ல. பொண்டாட்டி மேலே கோவப்படலாம், அவளை திட்டலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒதுக்கி வைக்கக்கூடாதுடா. அது ரொம்ப பெரிய பாவம். என்ன பண்ணிட்டான்னு இப்படி பண்ணிட்டு இருக்கடா" அப்படின்னோடனே, "இங்கே பாருங்கப்பா இதுதான் என்னோட முடிவு" அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அதை கேட்டுட்டு வந்து அண்ணாமலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. இப்போ தான் நல்ல முடிவுக்கு வந்திருக்கான். இப்படியே இருந்துட்டானா நல்லாயிருக்கும். இவர் எங்கே போய் குழப்ப போறாரோ அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மீனா வந்து எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, "என்னடி ஆச்சு? கிளம்பாம இருக்க. எப்போ கிளம்ப போற? சாயந்தரமா இப்போயே கிளம்புறியா?" அப்படின்றாங்க. "சரி சாயந்தரம் கிளம்ப போறியா? சரி சரிடி" அப்படின்றாங்க. அதை கேட்டு, "நான் கிளம்பல" அப்படின்னா, "என்னடி சொல்ற கிளம்பலையா?" அப்படின்னோடனே, "ஆமா நான் போக போகிறதில்ல" அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க அம்மா சந்திரா. "என்ன ஆச்சுடி? ஏன்டி இப்படிலாம் சொல்ற? அவர் சொன்னார்ல என்னை வர வேணாம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் ஏன் போகணும்?" அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு, "ஏன்டி மாப்பிள்ளை கோவத்தில் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாரு. அதை மனசில் வச்சு நீ என்ன வேணாலும் பேசுவியா? அவர் நீ இல்லாமல் இருப்பாரா? என்ன பேசுகிற நீ? முதல்ல மாப்பிள்ளைய போய் சமாதானப்படுத்துகிற வேலையை பாரு. தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத மீனா" அப்படின்றாங்க. "இங்கே பாரும்மா இதுதான் என்னோட முடிவு. நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லு. நான் எங்கேயாவது போயிடுறேன். ஆனால் நான் அவர் கூப்பிடாம போக மாட்டேன். அவரே வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும். அப்போ தான் நான் அவங்க வீட்டுக்கு போவேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க அவங்க அம்மா. "என்னடி இவ இப்படி பண்ணிகிட்ருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதாவும் அருணும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சீதா வந்து மனசு கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்ருக்காங்க. அதை பார்த்து அருண், "ஏன் சீதா?" "இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் சுயநலத்துக்காக என் அக்கா வாழ்க்கையை நான் கஷ்டப்படுத்திட்டனோ?" "அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே சரியாயிடுவாங்க விடு" அப்படின்றாரு அருண். சரி ஆயிடணும் அப்படின்றாங்க.